இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்டோடைய 9th போயம் ஏக் மா கி பேப்சி பத்தி பார்க்க போறோம். ஏக்னா ஒரு மான அம்மாவுடைய பேபசிங்கிறது ஹெல்ப்லெஸ்னஸ்னு அர்த்தம். அதாவது உதவி பண்ண முடியாத தன்மை இருக்கும் இல்லையா, அதுதான் பேபசின்னு சொல்லுவாங்க. நம்ம போயமுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். इस कविता को पढ़ते समय आंखों के सामने कई चित्र बनते हैं. इस कविता இந்த கவிதையை படுத்தே சமயம் படுத்தினா படிக்கக்கூடிய சமயம் டைம்ல வந்துட்டு ஆங்கோங்கே சாமனே, ஆங்கோனா கண்களுக்கு, சாமனேனா முன்னாடி, கைனா மினி நிறைய சித்திரன்னு இமேஜஸ் வந்துட்டு பந்தேனா உருவாகும், மேக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பந்தேனா மேக்கிங் அர்த்தம். बचपन का चित्र, बचपन की का समय खेल और साथियों का चित्र, उन साथियों में एक का साथी रतन और रतन का और एक माँ का चित्र. பச்பன் கா சித்திர, அதாவது குழந்தை பருவத்தோடைய சித்திரம் இமேஜ். பச்பன்னா குழந்தை பருவம்னு அர்த்தம். பச்பன் கே காஸ்னா ஸ்பெஷலான சமயத்துக்கான கேல் அவர் சாத்தியம், கேல்கள்னா விளையாட்டுங்கள், அவர்னா மற்றும் சாத்தினா ஃப்ரெண்ட்ஸோடைய சித்திரம், அந்த இமேஜும் சரி. முன் சாத்தியோமே உன்ன அந்த சாத்தியம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு காஸ் சாத்தி, ஏக்னா ஒரு காசா ஸ்பெஷலான ஒரு சாத்தி ஃப்ரெண்டான ரத்தன்ங்கிறது அந்த ஸ்பெஷல் ஃப்ரெண்டோட நேம், அவங்களோடது. அவரு மற்றும் ஏக் மாக்கா சித்திர, ஏக்னா ஒரு அம்மாவுடைய சித்திரான இமேஜும் வந்துட்டு வருமா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி. இசே படோ அவர் மகசூஸ் கரோ, இசே படோன்னா நம்மள படிக்க சொல்றாங்க. அவரு மற்றும் மகசூஸ்னா ஃபீல் பண்றது, நம்மள ஃபீல் பண்ணி பார்க்க சொல்றாங்க. கவிதா தீரே தீரே பட்னேக்கி சீசை, கவிதா அந்த கவிதை போயம்ங்கிறது என்னது, தீரே தீரேனா ஸ்லோவா மெதுவா படிக்கிறதுக்கான சீஸ்னா திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உசே மண்மே உத்தர்னேக்மே காஃபி சமய லகுத்தா ஹை, உசேனா அது வந்து மனசுல வந்துட்டு உத்தர்னா கீழே இறங்குறதுன்னு அர்த்தம். அதாவது மனசுல வந்து இறங்குறதுக்கு காஃபின்னு எனக்கு கொஞ்சம் சமய லகுத்தா ஹை, சமயம் வந்துட்டு லகுத்தானா டேக்ஸ்னு அர்த்தம், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. कभी कभी तो बरसों बाद हम बचपन के पढ़ी कविता पढ़ते हैं तो लगता है पगली पर पढ़ा है इसे. கபினா அட்டென்ட் டைம், எப்பயாவதுன்னு சொல்லுவாங்க, எப்பவாவது வந்துட்டு. பர்சோனா வருஷங்கள்னு அர்த்தம். வருஷங்களுக்கு பாதுனா ஆஃப்டர். ஹம் பச்பன்கே படி, நம்ம வந்துட்டு பச்பன் குழந்தை பருவத்துல படிச்ச அந்த கவிதா வந்துட்டு படிச்ச அந்த கவிதையை படிக்கிறோம் அப்படின்னா தோணு தென் அப்பம் லகுத்தனா ஃபீல்ஸ் நமக்கு தோணுமா என்ன அப்படின்னா பகலி பார் படாகை இசை, பகலி ஃபர்ஸ்ட் அர்த்தம், முதல் தடவை வந்து படிக்கிறோம் வந்து இசைன்னு இதை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுவாமா. கவிதா पढ़ने के बाद मन के किसी कोन में घर बना लेते हैं. கவிதையை வந்துட்டு படிச்சதுக்கு பாத்னா ஆஃப்டர் வந்துட்டு மண்கே கிசி, மனசுல வந்துட்டு கிசின்னு எனி ஏதோ ஒரு கோனேனா கார்னர், ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு கர் பனா லேத்திஹே, கர்னா ஹவுஸ் அர்த்தம், பனானா மேக்கிங், அதாவது வீடு கட்டி வந்துட்டு லேத்திஹே இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஓரமா இருந்துரும் சொல்றாங்க. கிசி மௌக்கே பர் வகு உபர் ஆத்தே, கிசி ஏதோ ஒரு மௌக்கே சான்ஸ், ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது வந்துட்டு வகு அது என்ன பண்ணும், உபர் ஆத்தே, உபர்னா எமர்ஜன் அர்த்தம், மேலே எழும்பி வரும் அப்படின்னு சொல்றாங்க. கவிதா கஹானி சபுக்கே சாத் யக் ஹோத்தே ஹே, கவிதா அந்த போயமா இருந்தாலும் சரி, கஹானி ஸ்டோரியா இருந்தாலும் சரி, சபுக்கு எல்லாத்துக்கும் சாத் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு யக் ஹோத்தே இதான் நடக்குமாமா. इसलिए हमें इससे चिंतित होने की जरूरत नहीं कि कविता एक बार में पूरी तरह समझ में आ रही है या नहीं. इसलिए அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு இதனால வந்துட்டு சிந்தித்து ஹோனேக்கு சிந்தித்னா சேடா ஃபீல் பண்றதுக்கான ஜரூர்னா நீர் தேவை வந்துட்டு நகினா இல்லையா. ஏன் அப்படின்னா கவிதா போயம் வந்துட்டு ஏக் பார்மே ஒரே பார்னா முறை நடத்து, ஒரே முறையில பூரி பூரி கம்ப்ளீட் முழுமையான வகையில, தரகுனா டைப் வகையில வந்துட்டு சமஜ்மே ஆ ரகிஹே, சமஜ்னா புரிஞ்சுக்கிறது, சமஜ்மே ஆனா வருது, அது நம்ம புரிதலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. அப்படி இல்லையா நகி வந்துருதா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. अगर उससे सिर्फ एक चित्र ही उभरता है तो भी कविता कामयाब है. उससे अगर இப்போ ஒருவேளை வந்துட்டு उससे அதனால வந்துட்டு சிர்ஃப்னா ஒன்லி வெறும் ஒரு சித்திரம், ஒரே ஒரு சித்திரம் மட்டும், ஒரே ஒரு இமேஜ் மட்டும் அட்லீஸ்ட் அந்த போயமோட பேர் கேட்கும் போது உபர்த்தனா எமர்ஜன் அர்த்தம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு மேல எழும்பி வந்துருச்சு அப்படின்னா தோபி அப்பயும் பீனா அப்பயும் கூட அந்த கவிதா என்னதான் காமியா சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம். அப்பயும் கூட அந்த கவிதை சக்சஸ்ஃபுல்லா நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப போயம் பார்க்க போறோம். न जाने किस अदृश्य पड़ोस से निकल कर आता था वग खेलने हमारे साथ. न जाने தெரியாது, न जाने நமக்கு தெரியாதா, கிஸ்னா எந்த, அதிருஷ்டிய படோஸ்னா நியர்பை, படோஸ்னா நெய்பர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது
அதிர்ஷ்ய அதிர்ஷ்யனா பார்க்க முடியாது, அதாவது பக்கத்துல இருந்தா வராங்க ஆனா எங்க இருக்காங்க ஏது இருக்காங்க நமக்கு தெரியாது. அதிர்ஷ்ய அப்படின்னு திருஷ்யனா பாக்குறதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்யனா பார்க்க முடியாத படோஸ் நியர்பை பக்கத்துல இருந்து வந்துட்டு நிக்கல் கர் ஆத்தா ஹை, நிக்கல் நிக்கல் வெளியில வந்து ஆத்தா ஆத்தனா வராங்களாம். வக் கேள்னே ஹமாரே சாத், வக் வக்னா அவங்க யாருன்னு சொல்லல, கேள்னே கேள்னா விளையாடுறதுக்கு, ஹமாரே சாத் ஹமாரா எங்க, சாத்னா வித்துன்னு அர்த்தம், எங்க கூட விளையாடுறதுக்கு பக்கத்துல இருந்து வராங்க, எங்க இருந்து வராங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. யார் அது? ரத்தன். அந்த ரத்தனை பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த காஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்பெஷலான ஃப்ரெண்ட், அவங்கதான் ரத்தன். ஜோ போல் நகி சக்தா தா, ஜோனா ஹூ யார் ரத்தன் அப்படின்னா போல் நகி சக்தா தா, போல்ல பேசுறது, நகி சக்தா சக்தனா முடியுதுன்னு அர்த்தம், நகி சக்தனா முடியாது, அவங்களால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. खेलता था हमारे साथ एक टूटे खिलौने की तरह, खेलता खेलताனா விளையாடுறன்னு அர்த்தம், விளையாடுவாங்களாம். हमारे साथ साथனா வித்னா, हमारे அவர்ஸ் அர்த்தம், எங்க கூட வந்து விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க, एक टूटे टूटेனா பிரேக், ஒரு உடஞ்ச, खिलौने की तरह खिलौनेனா பொம்மைன்னு அர்த்தம், तरहனா டைப், அந்த ஒரு உடஞ்ச பொம்மை மாதிரி தான் அவங்க எங்க கூட விளையாடுவாங்களாமா. देखने में हम बच्चों की ही तरह था, वह भी एक बच्चा, देखने में பாக்குறது, देखने பாக்குறதுல வந்துட்டு हम बच्चों की ही तरह, हम बच्चों हमனா வி, பச்சோனா குழந்தைங்க, எங்க நாங்க குழந்தைங்க இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி, தரகுனா டைப், அதே மாதிரிதான் அவங்களும். வகுபி ஏக் பச்சா, வகுபி அவங்களும் கூட, பீனா ஆல்சோ அவங்களும் கூட, ஏக் பச்சா ஒரு பையன் தான், அதாவது ஒரு குழந்தை தான். அந்த ரத்தன் வந்துட்டு எங்களை மாதிரியே அவங்களும் ஒரு குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. लेकिन हम बच्चों के लिए अजूबा था, लेकिन ஆனாலும் கூட हम बच्चों के लिए, हम बच्चों हमனா வி, பச்சோனா குழந்தைங்க, எங்க நாங்க இந்த சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க இல்லையா அவங்கள பொறுத்தவரை என்னது, அஜூபா தா, அஜூபா யூனிக்னு அர்த்தம், டிஃப்ரெண்டான ஒரு ஆளு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம் சொல்றாங்க. क्योंकि हमसे भिन्नता, क्योंकि ஏன் நாங்க அப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஹம்சே எங்கள்கிட்ட இருந்து அவங்க, பின்னத்தா அப்படின்னா டிஃப்ரெண்ட், எங்கள்கிட்ட இருந்து அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, ஏன்னா பேச முடியாது இல்லையா, சோ வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. தோடா घबराते भी थे हम उससे, क्योंकि समझ नहीं पाते थे उसकी घबराहटों को, தோடி தோடி லிட்டில் கொஞ்சம், கப்ராத்தே பி, கப்ராத்தா பயப்படுறது, கொஞ்சம் நடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் பயப்படுறோமா நாங்க, தே பீனா ஆல்சோ நாங்க கொஞ்சம் பயப்படவும் கூட செய்யறோம். உஸ்ஸேனா அவங்களால வந்து, கியோங்கி கியோங்கினா ஏன் அப்படின்னா, சமஜ்னகி பார்த்தே, சமஜ்னா புரிஞ்சுக்கிறது, நகினா நெகட்டிவ் இல்லையா, பார்த்தேன்னா கெட்டுன்னு அர்த்தம், எங்களால அது புரிஞ்சுக்க முடியல, எது அப்படின்னா உஸ்கி கப்ராஹட்டோ, கப்ராஹட்னா பயம் தான், உஸ்கினா அவங்களுடைய அந்த ரத்தனுடைய பயத்தை வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியல, அதனால நாங்களும் அவனை பார்த்து கொஞ்சம் घबराहट பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ना इशारों में कही उसकी बातों को, ना उसकी भयभीत आंखों में हर समय दिखती उसके अंदर की चटपटाहट को. ना इशारो, इशारोனா மார்க்கிங் நடத்துறது, டார்கெட் மார்க்கிங் சொல்லுவோம், ஏதோ சைகை மாதிரி செய்யறது. நான் இஷாரோ எந்த ஒரு சைகையும் இல்ல, மே கஹி கஹினா சம்பர் எங்கேயாவது, உஸ்கி பாத்தோம் கோ, உஸ்கி அவங்களுடைய பாத்தோம்னா வார்த்தைகள் அர்த்தம், அவங்களோட வார்த்தைகளையும் புரிஞ்சுக்க முடியல. நான் உஸ்கி பயபித் आंखों में हर समय दिखती उसके अंदर की घबराहट को, நான் இஸ் நெகட்டிவ், உஸ்கி பயபித்னா பயந்து போயிருக்கக்கூடிய, ஆங்கோனா ஐஸ்னு அர்த்தம், அவங்க கண்ணுல, அந்த பயந்து போயிருக்கக்கூடிய கண்ணுல இருக்கக்கூடிய, ஹர் சமய திக்குத்தி, ஹர்னா ஒவ்வொரு சமயம் டைம், ஒவ்வொரு டைமையும், திக்குத்தினா ஷோ காட்டக்கூடிய, உஸ்கி அந்தர்க்கு சட்படாகட்ட, உஸ்கி அவங்களுடைய அந்தர்னா இன்சைட்ல இருக்கக்கூடிய, சட்படா படாபடப்புன்னு சொல்லுவோன்னே, அவங்க அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த படபடப்பை அவங்க கண்ணுல தெரியுது இல்லையா, அதையும் எங்களால புரிஞ்சுக்க முடியல, அதே மாதிரி அவங்க காட்டுற செய்கையும் எங்களால, அந்த வார்த்தையா இது பண்றக்கூடிய செய்கை எங்களால புரிஞ்சுக்க முடியல. ஜித்னி தேர் வகு ரகுதா பாஸ் பைட்டி உஸ்கிமா, ஜித்னி தேர்னா நேரம், ஜித்னி எவ்வளவு நேரம் வந்துட்டு, வகு ரகுதா இருக்கிறது அவங்க இருப்பாங்களோ, பாஸ் பைட்டி, பாஸ்னா நேர் பக்கத்திலேயே, பைட்டின்னு உட்கார்ந்துருப்பாங்களா யாரு, உஸ்கிமா, மானா அம்மா, உஸ்கினா அவங்களுடைய அம்மா வந்து பக்கத்திலேயே உட்காந்து, அவங்க விளையாட விட்டுட்டு இவங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்களாம். நிகார்த்தி ரகத்தி உஸ்கா கேள்னா, நிகார்த்தினா பார்வையிடல்னு சொல்லுவோம், பார்த்துட்டே இருக்கிறது, ரகத்தினா பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா, உஸ்கா அவங்களுடைய கேள்னா விளையாடுறது அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்களாம். अब जैसे जैसे कुछ बेहतर समझने लगा हूँ, अब அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு ஜெய்சே லைக் தட், அது மாதிரி வந்துட்டு குச் பெஹத்தர், குச்னா கொஞ்சம், பெஹத்தர் பெட்டர்னு அர்த்தம், கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு சமஜ்னே லகா ஹூம், சமஜ்னா புரிஞ்சுக்கிறது, இப்போ என்னால கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு சமஜ்னே லகா புரிஞ்சுக்க எங்களால முடியுதான், லகானா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உன்கி பாஷா ஜோ போல் நஹி பாத்தே ஹே, உன்கி அவங்களுடைய பாஷா லாங்குவேஜ், ஜோனா விச் எந்த லாங்குவேஜா, போல் நகி பார்த்தேன், போல்னா பேசுறது, நகின்னு வச்சுலையா, சோ பேச முடியாத அவனோட இந்த லாங்குவேஜ், அந்த சைகையில காட்டக்கூடிய லாங்குவேஜ் இப்ப எங்களால என்ன பண்ண முடியுது, கொஞ்சம் பெட்டரா வந்து சமஜ்னே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. याद आती रतन से अधिक उसकी माँ की आंखों में झलकती उसकी बेबसी,
யாத்னா ஞாபகம்னு அர்த்தம். ஆத்தினா வருது, எங்களுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா ரத்தன் சே அதிக், ரத்தனை விட அதிக்னா அதிகம்னு அர்த்தம், அதிகமா. உஸ்கி மாக்கே ஆங்கோமே, அவங்க உஸ்கி அவங்களுடைய அம்மா மாவுடைய ஆங்க்னா கண்ணுன்னு அர்த்தம், கண்கள்ல இருக்கக்கூடிய ஜல்தினா அந்த பிளாஷிங் சொல்லுவோம்ல, அதாவது வெளிப்படுறது, அதாவது பளபளப்பா தெரியக்கூடிய. உஸ்கி பேபசிங்கிறது அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அவங்களால அந்த உதவி பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த துயரம் வந்துட்டு அவங்க கண்ணுல பிரதிபலிக்குதான். அது எங்களால என்ன பண்ண முடியுது, இன்னும் ஜாஸ்தி வந்துட்டு ரத்தனால பேச முடியலங்கிற அந்த ஹெல்ப்லெஸ்னஸை விட வந்துட்டு அவங்க அம்மாவால ஹெல்ப் பண்ண முடியலங்கிற அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் தான் ஜாஸ்தி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த போயமா முடிக்கிறாங்க. ரொம்ப உருக்கமா இந்த போயம் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா குன்வர் நாராயண் சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. இந்த போயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த